வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பூ வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். இது சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுவு தண்ணியில் அதை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற போட்டுருங்க. அந்த கலரு மாறாமல் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுங்க. ஒரு 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். இது இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை தண்ணி இல்லாமல் அப்படியே சூட்லேயே வடிகட்டி எடுக்கணும். இதை கொஞ்சம் பச்சை தண்ணிக்கு மாற்றிக்கோங்க. ஆர்டினரி வாட்டரில் போட்டு சும்மா டிப் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த தோப்பு தன்மைலாம் இதில் போயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பருப்பு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவு 2 பேர் சாப்பிட்லாம். நான் பூ ஒரு பூ ஃபுல்லாக செய்யலை, கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். மீதி வடக்கி செஞ்சுட்டேன். இப்போ தக்காளியும் ஒன்று சேர்த்துட்டு தேவையான உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு அந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் ஆன உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கிரேவி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. நம்ம தக்காளி வெங்காயம் 1 போட்டுக்கனால 1 டம்ளர் சரியாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கும். இந்த டைமில் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான வாழைப்பூ கறி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி கூட்டு இதுன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. சாதத்துலேயே போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குருமா குழம்பே தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.